வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பழனி வந்து கடைக்குள்ளே உட்காந்து வச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில. ஸோ வீட்டில் ஏதோ பிரச்சனை சொல்லி கேள்விப்பட்டு இருந்தாங்க. என்ன அதுன்னு தெரில. அது இல்லாமல் இப்போ கடை வேற திறக்கல. அவ்வளோ சீக்கிரம் கடைக்கு லீவ் விட மாட்டாங்க மாமா. என்ன ஆச்சுன்னு தெரியல இருக்குது. பழனி வந்து இங்கே உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் சுகுணந்து எங்கே நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பேசாமல் இங்கே புலம்புருக்கு பலம் நீங்கள் நேராக வீட்டில் போயிட்டு என்ன அதுன்னு சொல்லி கேட்டு எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க. அதான் கரெக்டாக இருக்கும். இங்கே சுகுணன் சொல்லவும் செய்கிறாங்க. அப்பந்துக்கு பழனிது இல்லை அது சரியாக வராது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்பன் சுகுணன் இந்த வேணாங்க பண்ண சொல்கிறீங்க. நீங்கள் இங்கே உட்காந்து உங்களோட வியாபாரத்தை பார்க்காம நீங்கள் அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சுகுணன் சொல்லவும் செய்கிறாங்க. நீங்கள் பழனிந்து இல்லை அவ்வளோ சீக்கிரமாக அவங்க லீவ் விட மாட்டாங்க. அப்படி விட்டுருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. நீங்கள் அவங்க அதான் சொல்கிறேனே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. அதேமாதிரி இங்கே பழனி சரி சொல்ல கரெக்டு தான். ஏன்னா நம்மளால் என்ன எது சொல்லி கேட்காம கண்டிப்பாக இருக்க முடியாது. நம்ம எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிட்டாகணுமே அப்படிங்கிறது பழனிந்து இறங்கி போகும்போது இங்கே பழனி யோசிக்கிறான். நம்ம அந்த வீட்டில் போக முடியாது. அது இல்லாமல் நம்ம கேட்டாலும் யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் மயிலோட வீட்டுக்கு போயிடலாம். அவங்க அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் அங்கே தானே வேலை செய்கிறாரு. ஸோ கண்டிப்பாக எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். நம்ம அவரை போய் பார்ப்போம் அப்படிங்கிறது பழனி வந்து கிளம்பி அவங்களோட வீட்டெல்லாம் போய் பார்க்கவும் செய்கிறாங்க. அங்கே பூட்டி இருக்கவும் சரி இங்கே பழனி வந்து இதுவும் பூட்டி கிடக்குது அப்படிங்கிறது இங்கே பழனி வந்து அப்படியே பார்த்து நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தம்பி யார் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பழனி இந்த மாதிரி ஸோ மயிலோட மாப்போட மாமா நான் சொல்லி சொல்லவும் செய்கிறாங்க. ஏன்பா தம்பி இந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்துருக்கீங்களேப்பா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே பழந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அதாவது ஸோ மயிலை பற்றி எல்லா விஷயமும் இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லவும் செய்கிறாங்க. இது கேட்டால் அவங்களுக்கு பயங்கரம்னா அதிர்ச்சி ஆகவும் செய்யுது. அதான் இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள வீட்டுக்கு வர வச்சு சரியான பிரச்சனை போயிட்டுருக்கு போல அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே பழனிக்கு புரிய வரவும் செய்து அப்போ தான் பிரச்சனையாக சொல்லிங்குது. பழனி நினச்சிட்டு சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது இல்லாமல் இந்த மாதிரி அவங்க குடும்பத்தை பற்றி இப்போலாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையான்னு தெரில. அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணுமே இல்லைனா இதுக்கப்புறமா அவங்க மறைச்சி ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்குது. பழனி நினச்சிட்டு நம்ம பேசாமல் வேறு வழியில் நம்ம நேராக வீட்டுக்கு போய்ட்டு எல்லா விஷயம் சொல்லிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்குது. பழனி கிளம்பி ஸோ பாண்டியனோட வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.